போற்றி போற்றி. நல்லபடியாக வஸ்திரமும் சமர்ப்பணம் செய்யப்பட்டது. அடுத்ததாக பூர்ணாகதி கொடுக்கப்படுகிறது. இப்ப அந்த தட்டை எடுத்துருவாமா, தட்டை எடுத்துருவாமா. அடம் மாரி மூடி இருக்குது நெருப்ப. பிஞ்சு விட்டு ஃபுல்லா இருக்கா என்ன மாதிரி துணி போட்டா போய் கிண்டு ஏமாத்தி விட்டான். வெறும் பச்சை என்ன வச்சான் வச்சு ஃபுல்லா ரோல் பண்ண மாதிரி ரோல் பண்ணி எங்க வச்சுட்டு அப்படியே பொங்கல் மட்டும் வை. யாகம் முடிந்து அதனை தொடர்ந்து வஸ்திர சமர்ப்பணம் செய்யப்பட்டு தற்போது பூர்ணாகதி கொடுக்கப்படுகிறது. ஓம் பூர்ணாகதியே போற்றி, ஓம் பூர்ணாகதியே போற்றி போற்றி, ஓம் பூர்ணாகதியே போற்றி 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 போற்றி. யாகம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. மக்கள் அனைவரும் வேண்டுகோளையும் ஐயாக்களிடம் வைத்தாச்சு. இதை அவர் பார்த்து செய்து கொள்வார். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அது மாதிரி இங்க வந்துட்டு போறவங்க நிறை இருந்தாலும் சொல்லுங்க, குறை இருந்தாலும் சொல்லுங்க. குறை என்பது இது வரைக்கும் யாருமே சொல்லல. சொன்னா எதுவும் நினைச்சுக்கலாம் நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஐயாட்ட சண்டை போடுவேன். ஏன்னா ஐயா இது வரைக்கும் யாருமே குறை வைக்கல. யார் எதுக்காக வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து விடுறாரு. அது நியாயமான கோரிக்கையா இருக்கிற பட்சத்துல ஒரு 200 ரூபா கொடுத்து லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு ஐயா லாட்டரி சீட் அடிக்கணும்னு சொன்னாரு, அடிக்கலையெல்லாம் யாரும் கேட்டுறாதீங்க. அதெல்லாம் அவர் பேர் வச்சிருந்தாவே வெளியே தட்டி விட்டுருவாரு. அதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. நேர்மையான வழியில என்ன தேவையோ அது கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு. கண்டிப்பா அது நடந்துகிட்டு இருக்கு. சரியா? நல்லது. இப்ப பிரசாதம் தரேன், வாங்கிட்டு அவங்க நல்லபடியா போயிட்டு வரலாம். அடுத்த ஒரு பரிகாரத்துக்கு வந்தவங்க ஒரு யாகத்துல முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் தீவிரமா இருக்கிறதுனால அடுத்தடுத்த யாகத்துக்கும் வந்து இந்த பொருள் எல்லாம் உங்க கையில கொடுப்போம். அவ்வளவுதான். முதல் யாகத்துல முடிஞ்சவங்க கொடுங்கன்னு கேட்கிறோம். அடுத்தடுத்த யாகத்துல அதுவும் கேட்க மாட்டோம். நீங்க சும்மாவே வந்து கலந்துக்கலாம். விரும்பினா ஒரு அச்சலம் ஜாமான் வாங்கலாம், இல்லைன்னா அதுவும் உங்க விருப்பம் தான். அதனால பார்த்து பண்ணிக்கலாம். நல்லபடியா போயிட்டு வாங்க. இங்க வாங்க, எல்லாரும் தரேன். அப்படியே குடும்பத்துக்கு ஒருத்தவங்க வாங்க, தேங்காய் முடி தரேன். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தவங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தவங்க மட்டும் வாங்க, குடும்ப தலைவர் வாங்க. அந்த இதை எடுத்துருவா, பேர் எடுத்துருவா. பிரகாஷ் எடுத்துருவா, பிரகாஷ் எடுத்துருவா. இந்த பரிகாரம் இருக்க அந்த 6 பேரும் முன்னாடி வந்துருங்க. இதுல உனக்கு தான் இது தட்டோட கொடுத்துருவா. அங்க கொண்டு வச்சு எடுத்துக்கிறியெல்லாம். இதுல வந்து இத்தனை தாயத்து, இத்தனை 6 தாயத்து இருக்கு, 6 தாயத்து இருக்கு, 6 கயிறு இருக்கு, 90 குங்குமம் இருக்கு. இந்த பழத்துக்கெல்லாம் வந்து ஓட்ட போட்டு உள்ள தகுடு வச்சிருங்க. அந்த ஐயா சொன்னதை கேட்டு இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு காவல் தெய்வம் மாதிரி. எங்களோட அமைதிப்படை, ஆக்ரோஷப்படை, பாதுகாப்பு நல்லா அதெல்லாம் இவங்க தான். எல்லாரும் இதில் இறங்கி எடுத்து விட்டுருந்தோம் வருவாங்க. இது வந்து 4 மூலையிலையும் மஞ்சள் துணியில கட்டணும். வீட்டு உள்ளேயோ வெளியேயும். சரியா? இந்த 4 கட்டிட்டா 1 இருக்குள்ளே அது பூஜை ரூம். எதுவுமே இப்படி வச்சு கட்டக்கூடாது, நேரம் வச்சு கட்டணும். 1 வந்து பூஜை ரூம் வச்சுக்கணும். இந்த பழம் வந்து பாக்கெட்லேயே வச்சுக்கணும். ஓட்டப்படாத பழம் சாமிக்கு வச்சுருக்கோம். சரியா? இந்த இதெல்லாம் வச்சு கரெக்டாக இருக்கான்னு நாங்கள் கொண்டு வச்சுட்டு தகவலை எப்படி சுருட்டி வச்சுக்கிறேன், எப்படி வச்சு பார்த்துக்கோ. இது ஃப்ரேம் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை, சும்மா வச்சாவே போதும். வச்சு வெள்ளி செவ்வாய் அதுக்கு ஏதோ ஒரு பூவை போட்டு இது சாமி, அவ்வளோதான். எப்படி ஒரு செலை வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் ஒரு தகவல் வைக்கிறோம், அது மாதிரி தான் இது. அவ்வளோ அந்த சக்தி இதில் இருக்கு.
நீ வந்து சொல்லுவ அடுத்த மாசம் அவ்வளவுதான் போய் பாரு. அடுத்தது யாரு? இங்க ஒரு இது இருக்கையா? இது எடுத்து வாடா. இந்திராணி இதெல்லாம் யாகம் வளர்த்து முடிச்சுட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு தூங்கிட்டு அப்புறம் கொடுக்கலாம் அவங்கள்ட்ட. என்ன வாங்க மாட்டீங்களா? இன்னும் 2 நாள் வச்சாதாம்மா இன்னும் பவர் ஏறுன்னு சொன்னா என்ன பண்ண போறீங்க? ஆமா ஏற்கனவே நானும் சொன்னேன்னா 2 நாள் வேற வழி இல்லாம பவுல் ஏறுன்னா அதுவும் தப்பு இல்லை. ஆனாலும் இன்னைக்கு எத்தனை போறே இது போதும் அவ்வளவுதான். நீங்க வேணாலும் வீட்டுல வச்சாலும் அடுத்த தியாகத்துக்கு முடிஞ்ச வரையும் வரப்பாங்க. சரியா? அடுத்த அமாவாசைக்கு சரி இப்ப உனக்கு தேங்காய் முடி பழம் கொடுத்துருவேன். அது அங்க இருக்கட்டும் பூஜை இல்ல சக்தி ஏறிக்கிட்டே இருக்கு. அவ்வளவு தூரம் ஏன் போறேன்? முன்னாடியே வந்துடு. வந்து பார்த்து என்ன பண்றியோ பண்ணி சரி பண்ணிக்க. கொடுத்தா கிளம்பிடுறியா உட்கார போறியா? இடிச்சுட்டு அப்புறம் போக போறியா? லேட்டா போறியா? இப்ப போறியா? இவங்களெல்லாம் முடிச்சு சொல்லி கொடுத்து லேட் ஆகும். உனக்கு ஒன்றும் வேலை இல்லை. இப்போ உனக்கு பிரசாதம் கொடுக்கவா கிளம்புறியான்னு கேட்கிறேன். அதுதான் கேட்டேன். போறவங்க போலாம்ல எல்லாம் முடிவு வரைக்கும் உட்கார இந்த பழம் சாமி வச்சது பூஜை வச்சு சரியா? துணுமா இருக்கு. நல்லபடியா போயிட்டு ஆமா சீக்கிரம் இடையில வந்து ஆமா நல்லா இருக்கணும். நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நல்லபடியா இருக்கணும். அது வேலை சொல்லியிருக்கு. இன்னும் நல்லா இருக்கும். சரி எங்களது அனௌன்ஸ்மெண்ட் பாக்குறீங்களா வாட்ஸ்அப்ல? இல்ல அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு அமாவாசை போனா செய்வாங்க. நம்பிக்கை வீண் போவாருமா. நீ வர்ற வரைக்கும் பூஜை நடக்குமா? கரெக்டா இங்க நடக்குதா நடக்குதா நீங்க லீவான்னு கூட உனக்கு தெரியாது. நாங்க செய்வோம் நீ வர்ற அப்படின்னு வந்துட்டு இருக்க. சந்தோஷமா அந்த நம்பிக்கை வீண் போகாம இருந்தா போதும். எனக்கு நீ ஒரு ஆள் வந்தா ஒண்ணுதான், 1 கோடி பேர் வந்தாலும் ஒண்ணுதான். நான் அப்படிதான் நினைப்பேன். அவ்வளவுதான். ஒரு ஆளுமே இல்லைன்னாலும் ரைட்டு நான் பாட்டு செஞ்சுட்டே இருக்கேன். அவ்வளவுதான் நடக்குது. சரி இந்த பொட்டலமாவே கொடுக்குறேன். நீ சீக்கிரம் மௌனம் சரி பண்ண சரியா? ஒரு இளஞ்சம்பளம் கொடுத்துருக்கேன். பூஜை ரூம்ல வச்சுக்கேன். யாருக்காவது பிரச்சனை நல்லபடியா தீர்ந்துட்டீங்கன்னா அந்த கவர் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. 50,000 ரூபாய்க்கு அதெல்லாம் அடுத்து கொடுங்க. கவர்ல போட்டு கொடுக்கணும். இன்னும் ஒரு 500 ரூபாய்க்கு 1000 எடுத்து கொடுப்போம். அது 500 ரூபாய்க்கு நான் அடிக்க முடியாம இல்ல. சக்தி விலைக்கட்டும். விலைக்கு மக்கள் ஏதாவது வந்து செய்யணும். நான் ஒண்டியாவே செய்யக்கூடாது. ஒரு கோயில் கட்டினாலும் கட்டி விடுவேன். அது என்னோட காசு நான் மட்டுமே செய்யக்கூடாது. அதனால இருந்தா கொடுக்கலாம். நல்லபடியா போயிட்டு சரி உனக்கான எந்திரம் இருக்கு. அப்புறம் தாயத்து 3 இருக்கு. இல்ல கயிறு 3 இருக்கு. எலுமிச்சம்பழம் 5 இருக்கு. தாயத்தை வந்து இந்த கயிறுல போட்டு கட்டக்கூடாது. இந்த கயிறு கட்டிங்கன்னா அது வேற கயிறு வச்சு இதுக்குள்ள போட்டுக்கலாம். சரியா? இந்த அங்க வச்சு எடுத்து வச்சுக்க. அடுத்த ஒண்ணுப்பா